ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல கேப்டன் மஞ்சரியோட பேட்ஜை புடுங்குவாங்க அப்படிங்கிறது நம்மள பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆமாங்க, அவங்கள பொறுத்தளவுல ராஜாராணி டாஸ்க்ல ஒட்டுமொத்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களை செம இரிட்டேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பண்ணிருக்காங்கப்பா, ஒரு கேப்டனா நடந்துக்கல, நீங்களுமே கோவம்லாம் பட்டீங்க, உண்மையாவே கோவப்பட்டீங்களா, கோவப்பட்ட மாதிரி நடிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஃபீல் ஆகுது. ஆமாங்க, அவ்வளவு பிரச்சனை பண்ண மஞ்சரியோட பேட்ஜை புடுங்கவே இல்ல. அதே நேரத்துல கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சிருக்கு. தர்ஷிகாவை பொறுத்தளவுல தவறான ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா முழு பழியையும் தீபக் மேல தூக்கி போடுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவோட முகத்தையே முழுசா அருண் பிரசாத் கிழிச்சு எடுக்கிறாரு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்கிற பவித்ராவை பொறுத்தளவுல எப்பா எல்லாருக்கும் பேட்டரி வந்திருக்கு, ஒரு பாட்டு பாடிட்டு பேட்டரியை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாட சொல்றாங்க. விஷால பொறுத்தளவுல பாட்டு தப்பா பாடுறாரு, இருந்தாலும் பேட்டரியை கொடுத்து விடுறாங்க. இத பார்த்த உடனே முத்துக்குமரனை பொறுத்தளவுல என்னமா கூமுட்ட மாதிரி இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. எதுக்கு இப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவன் தான் ஒழுங்கா பாட்டே பாடலையே, மறுபடியும் எதுக்காக அவனுக்கு பேட்டரியை கொடுத்து விடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தாம முத்துக்குமரன் பேட்டரியை கொடுத்து விட்டுறாங்க. என்னப்பா சும்மாவே பவித்ராவை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல எப்பவுமே வன்மத்துல தெரிவாங்க. ராஜகுருவா இருக்கும் போது கூட அவங்களோட வன்மம் எந்த இடத்துலயும் குறையாம இருந்துச்சு. இப்ப என்னப்பா ரொம்பவே நல்லவங்களா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வெளியே உட்கார்ந்து இருக்கிற முத்துக்குமரன் போய் கேக்குறாங்க, நீங்க கூமுட்டன் சொன்னது சரிதானோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. முத்துக்குமரனை பொறுத்தளவுல தப்பு தாமா மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே பவித்ராவை பொறுத்தளவுல இனிமேல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் நினைச்சிருந்தா அந்த பிரச்சனையை அங்கேயே பெருசுபடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையா பேசிட்டு போறாங்க. முத்துவ பொறுத்தளவுல என்னப்பா இந்த இடத்துல காமெடி அப்படிங்கிற பேர்ல என்னத்த பேசினாலும் வரிஞ்சு கட்டிட்டு வராங்களே, என்னத்த பேச அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியா கொடுக்குறாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனித்தன்மையா விளையாடுறது யாரு, தனித்தன்மையே இல்லாதது யாரு, விளையாட்டே விளையாடாம இருக்கிறது யாரு அப்படிங்கிற 3 கேட்டகரியில ஒவ்வொரு நபர்களும் 3 பேரை சொல்லணும் அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு. இதுல அதிகப்படியான நபர்கள் தனித்தன்மையா அவரோட கேம தனியா ஆடுறது அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி 7 நபர்கள் சொல்றாங்க. அடுத்தபடியா ஜாக்லினோட பேரு சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த வீட்டுல விளையாடவே இல்ல அப்படிங்கிறதுக்கு 15 பேர் வர்ஷினியோட பேரை மட்டுமே சொல்றாங்க. இந்த டாஸ்க பார்க்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லாங்க. என்னங்க வர்ஷினி இப்ப 3 வாரம் தான் ஆகுது, அவங்க கேம் ஆடல அப்படிங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு தெரிஞ்ச கேம் ஆடுறாங்க, பெரிய அளவுல கேம் ஆடல. அதே நேரத்துல கேமே ஆடாம இன்னும் போலியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருந்துகிட்டு தானே இருக்காங்க. சத்யா அப்படி என்னங்க கேம் ஆடிட்டாரு, ரஞ்சித் என்ன ஆடிட்டாரு. அதே மாதிரியே பெண்கள் அணியை பொறுத்தளவுல பவித்ராவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன கேம் ஆடிட்டாங்க, இன்னும் போலியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நேரடியா கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருந்தாலும் ஜாக்லின், ஆனந்தி இப்படிப்பட்ட நபர்களை தூண்டி விட்டு அவங்கள வச்சுதானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேஃப் கேம் தானே ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமா வர்ஷினியோட பேரு சொன்னது ஒரு சேஃப் கேமா தான் எனக்கும் தெரிஞ்சு. இத பத்தி தான் மறுபடியும் திரும்ப ஜாக்லின் வர்ஷினி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உன்னை எல்லாருமே டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்காத, அவங்கள பொறுத்தளவுல சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வர்ஷினி தெளிவா தான் சொல்றாங்க, என்ன பொறுத்தளவுல அவங்க சொல்றதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன், அது அவங்களோட கருத்து, நான் என்னோட கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஜாக்லினும் நீ அப்படி நினைச்சேன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேச்சுவார்த்தை முடியுது. அதுக்கப்புறமா ராணவ் வர்ஷினிக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. முதல் வாரத்துல என்னையுமே எல்லாரும் இப்படிதான் சொன்னாங்க, அதுக்கப்புறமா தான் நான் இல்லாத இடத்துல கூட நானா போய் வாண்டடா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருதுங்க. ஆடியன்ஸ் போல்ல எந்த வீட்டுல இருக்கிற நபர் எந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் போல் வச்சிருந்தோம். அதுல பெரும்பாலான மக்கள் பெண்களுக்கு ஆண்கள் வீட்டுல இருந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு நேர சாப்பாட்டை ஆண்கள் அணியினர் அவங்களோட பொருட்களை பயன்படுத்தி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. உண்மையாவே இந்த போல நான் பார்க்கவே இல்லைங்க. ஹாட் ஸ்டார்ல நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது வாரம் வர்ற விஜய் சேதுபதி தான் பெண்கள் அணிக்கு சொம்பு தூக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் டைரக்டாவே சொம்பு தூக்க தொடங்கிட்டாரா அப்படிங்கறது கேள்வியா இருக்குது. ஆமாங்க, போன வாரத்தை பொறுத்தளவுல ஆண்கள் சாப்பாடு இல்லாம தொங்கு போய் கடந்தானுங்க. அந்த நேரம் இந்த கருணையை காணல. அதே நேரத்துல இந்த வாரம் பெண்கள் அணியினரை பொறுத்தளவுல எந்த அளவு ஆண்களை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவு வச்சு செஞ்சிருக்காங்க.
இருந்தாலும் பிக் பாஸும் ஆண்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கற மாதிரி கொடுக்கறாரு. ஆனா ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல அது தண்டனையா நினைக்கல, ஒரு நன்றி கடனா செய்யறாங்க. அதுலயும் முத்துக்குமரனை பொறுத்தளவுல நமக்கு போன வாரம் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நமக்கு சாப்பாடுக்காக எல்லாம் பிக் பாஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்தாவே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன், விஷால், தீபக் இந்த 3 பேருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. அந்த வகையில தடபுடலா விருந்தே தயார் பண்ணி பெண்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே ஆண்களை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இதே டாஸ்க பெண்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்க கிட்ட எதுவுமே இல்லப்பா, சோறும் ரசமும் வேணா வச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆண்களை பொறுத்தளவுல அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாமே வச்சு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜாக்லினை பொறுத்தளவுல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரயான், ஜாக்லின், ஆனந்தி, சாச்சனா இந்த 4 பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே கவனமா பேசுறாங்க. என்ன பேசினா சரியா இருக்கும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பேசுறாங்க. ஆனா அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு சண்டை போடுறோம், அந்த இடத்துல வார்த்தைகள் தப்பா இருந்தனாலும் மக்கள் அப்படிலாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. போன சீசன்ல எல்லாம் நிறைய பேர் தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் எந்த சூழல்ல பேசுறாங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சு நம்மளை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. ஆமாமா, மக்கள் முட்டாள்கள் தானே. முதல் வாரத்துல உன்னை தூக்கி வெளியே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உன் மேல மக்களுக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா மஞ்சரி சொன்னாங்க, எம்மா உன்னைய வெளியே கழுவி ஊத்துறாங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல இருந்து நீ நல்லவளா நடிக்கிற பாரு ஒரு நடிப்பு, அதை நம்பி ஜாக்லின் மாசு, ஜாக்லின் கெத்து அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ஒரு கூட்டம் வந்திருக்குது. அந்த வகையில மக்கள் முட்டாள்கள் தான் அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். உண்மைதானங்க, ஜாக்லின் பொறுத்தளவுல செம்மையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற லெவல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன சீசன்ல எப்படி மாயா சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்களோட கேரக்டரை மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல ஜாக்லின் செம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல சாச்சனா அதுக்கு தரமான செருப்படி கொடுக்குறாங்க. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல சாப்பாடு விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இழுக்கிறாங்க. சாச்சனாக்கு செம காண்டாயிருது. இப்ப எதுக்காக சாப்பாடு விஷயத்துல பத்தி எல்லாம் பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசுற வேலையை வச்சுக்கிட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜாக்லின் இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி முகமே வாடி போகுது. உடனே அந்த இடத்துல இருக்கிற ஆனந்தியா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், இப்பதானே சொன்னீங்க என்ன தோணுதோ அதை நேரடியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் தான் அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜாக்லினோட முகம் கொஞ்சம் வாடி போகுது, வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி, பவித்ரா, சாச்சனா இந்த 3 பேரும் உட்கார்ந்துகிட்டு ஜாக்லினா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல ஜாக்லின் நியாயமான கருத்துக்களை பேசுறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, இருந்தாலும் அவங்கள பத்தி இப்படிலாம் புறம் பேசுறாங்க அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காகவே இவங்க 3 பேர் பேசுறத வச்சிருக்காங்க. இதே 3 பேர் முத்துக்குமரனை படு கேவலமா பேசினாங்க. அதுலயும் தாய் கிழவி பவித்ராவை பொறுத்தளவுல முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுச்சு, அதை எதையும் காட்டல. விஜய் டிவியை பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு சிம்பத்தி வரணும் அப்படிங்கறதுக்காகவே ஜாக்லினை பத்தி புறம் பேசுறதை எல்லாத்தையும் எபிசோட்ல வச்சிருந்தானுங்க. அதே நேரத்துல அவங்க சொன்னதுல எந்த தவறுமே இல்லையே. ஜாக்லின் 7 வாரங்கள்ல 7 விதமா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல சரியான பச்சோந்திகள் அப்படின்னா அது கண்டிப்பா ஜாக்லின் சௌந்தர்யா தான். நேரத்துக்கு தகுந்தாப்புல, காலத்துக்கு தகுந்தாப்புல, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு செமையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனை முதல்ல இருந்து தொடர்ந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒவ்வொரு வாரங்கள்ல எப்படி மாறுறாங்க, யார் யார பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே. இப்படி இவங்க புரளி பேசுறதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் பிக் பாஸ் தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அந்த வகையில ஆண்கள் அணியில பெஸ்ட் பெர்ஃபார்மரா தீபக்கும், பெண்கள் அணியில பெஸ்ட் பெர்ஃபார்மரா பவித்ராவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீங்க 2 பேரும் தான் கேப்டன்சி டாஸ்க் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மரை பொறுத்தளவுல பெண்கள் அணியில இருந்து சௌந்தர்யாவும், ஆண்கள் அணியில இருந்து சிவாவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வான 2 பேருக்குமே பிக் பாஸ் ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா, லிவிங் ஏரியால இவங்க 2 பேரையுமே சேர்ல உட்கார வச்சு எந்த அளவு கழிவு ஊத்த முடியுமோ பாரபட்சம் இல்லாம விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுலயும் பஸ்ஸர் டு பஸ்ஸர் தான் கழிவு ஊத்தணும். இதுல முதல் பஸ்ஸர்ல முத்துக்குமரன், சாச்சனா, மஞ்சரி, ஆனந்தி, ஜாக்லின் இந்த 5 பேருமே பேசி முடிச்சிடுறாங்க. இவங்களை பொறுத்தளவு என்னங்க பேச போறாங்க, சௌந்தர்யா நீ போலியா இருக்கிற, அது மட்டும் இல்லாம உன்னோட ரியாக்ஷன் மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியும் மத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியும் இருக்குது, ரொம்பவே போலியா இருக்கிற, உன்னை நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு விமர்சனம் கொடுக்கறாங்க. அதே மாதிரியே சிவாவை பொறுத்தளவுல, சிவா நீங்க போலியா இருக்கிறீங்க, நீங்க புறம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை நேரடியா யாருகிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்டயே சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான விமர்சனங்கள் கொடுக்கப்படுது. இந்த விமர்சனம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல என்னடா விமர்சனம் பண்றீங்க, சுத்த வேஸ்டடா, போரிங் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் ட்ரிகர் பண்றாங்க. ட்ரிகர் பண்ணதோட விடல, ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல தட்டு கழுவுனதுக்கு டாஸ்க் பண்ணல, எல்லாருமே ஒன்னா வாங்க,
இப்ப நான் கொடுக்கற டாஸ்க நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு ஒரு சேரை போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. சரி, உட்கார்ந்துகிட்டு என்னடா டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் அணில இருக்கிற எல்லாரையுமே இவங்க கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க இப்படி கழுவி ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்கள் அணில இருக்கிற அருணை பொறுத்தளவுல ஒரு விஷயத்த ஆண்கள் அணிகிட்ட சொல்றாரு. எப்பா, ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த ரவுண்ட்ல பஸ் அடிப்பாங்க, அப்பவும் போய் நம்ம கழுவி ஊத்தணும். அதுக்கு முன்னாடியே இவ இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கான்னா நம்ம ப்ரொவோக் ஆகணும், நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை சௌந்தர்யா மேல பயன்படுத்தணும். அதை பயன்படுத்திக்கிட்டு சௌந்தர்யா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுவாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்களுக்கு சிம்பத்தியா மாறும் அப்படிங்கறது அவங்களோட பிளான். புரிஞ்சுக்கங்க, யாரும் ட்ரிகர் ஆகாதீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க, வாய் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணில இருக்கிற எல்லாரையுமே எச்சரிக்கிறாரு அருண். உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல அது நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது ரவுண்டும் அவங்களோட விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல சிவாவை பத்தி கேவலமான கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அதாவது, சிவா உங்களுக்கு எல்லாம் சொரணையே கிடையாதா, சோத்துல உப்பு போட்டு தான் திங்குறீங்களா, இல்லனா நான் வீட்டுல இருந்து உப்பு தரேன் உப்பு போட்டு தின்னுங்க, உங்களுக்கு சொரணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸர் அடிச்சிருது. ஜாக்லினை பொறுத்தளவுல தர்ஷிகாட்ட கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசுன, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல தர்ஷிகா பதில் பேசாம போயிடுறாங்க. ஆனா தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக தீபக் இழுத்து உள்ள போடுறாங்க. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல சிவா தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கறதுக்காக தீபக் யோ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த இடத்துல சிவா ப்ரோ கேள்வி கேட்டிருக்கணும், அவர் கேட்கல. அதுக்காக தான் உங்களுக்கு ரோசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டேன். என்ன பொறுத்தளவு அது தப்பா இல்ல, அவர் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டையே மாத்தி போடுது. எம்மா என்னமா நடிக்கிறமா, விஷ பாட்டிலையும் விஷ பாட்டில், கேவலமான விஷ பாட்டில்மா நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தர்ஷிகாவோட ஆக்டிங் இருந்துச்சு. ஆமாங்க, இவங்க உண்மையாவே அதை மீன் பண்ணி தான் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஜாக்லின்ட்ட முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஜாக்லின் கேட்கும் போது நான் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது, என் மனசுல இருக்கிறதா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க, அதுக்கப்புறமா தீபக் பண்ண தப்ப அவருக்கு உணர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நான் ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி பிளேட்டையே மாத்தி போட்டுறாங்க. இதை வச்சு இங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் போகுது. ஒரு சைடு சிவாவை பொறுத்தளவுல எனக்கு ரொம்பவே நல்லதுதான், யார் மனசுல என்ன பத்தி எப்படி நினைச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நான் இதை பாக்குறேன், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன், கடவுள் கொடுத்த வரமா நான் இதை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கரையில நீட்டி முழங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த வார கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க் வருதுங்க. இந்த டாஸ்க பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட பவித்ரா, தீபக் இந்த 2 பேரும் தான் கலந்துக்கிறாங்க. டாஸ்க் கார்டன் ஏரியால தான் நடக்குது. அதாவது கார்டன் ஏரியால போட்டியாளர் நிக்கிறதுக்கு வலப்புறமும் இடப்புறமும் ஸ்லோப்பா ஒரு அமைப்பு இருக்குது. அதுல பாலை வச்சு மேல தள்ளி விட்டு கீழே விழுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் தள்ளி விட்டு பாலை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல தீபக் தான் வின் பண்றாரு. அந்த வகையில இந்த வாரத்துக்கான கேப்டனா தீபக் தேர்வு செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமாவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கழுவி ஊத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸர் அடிச்சிடுறாரு. இந்த நேரமும் எல்லாருமே கழுவி ஊத்துறாங்க. வேற என்னங்க, முழுக்க முழுக்க போலியா இருக்கிறமா, நீ பண்றது எல்லாம் டிராமா தான், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சௌந்தர்யாவை சொல்றாங்க. அதே நேரத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல நீங்க செம்மையா நடிக்கிறீங்க, முதல் 2 வாரங்கள்ல ரொம்பவே இன்னசென்டா நடிச்சீங்க, உங்களுக்கு பேசவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க தான் முட்டாள், நீங்க ரொம்பவே தெளிவா கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, சிம்பதி கார்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதாவது உங்களை யாருமே ஒதுக்கவும் இல்ல, உங்ககிட்ட யாருமே பிரச்சனை பண்ணல, நீங்களா ட்ரிகர் பண்ணி ஒரு பிரச்சனையை கிளப்பி ஓரமா உட்கார்ந்து அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே சாச்சனா போட்டு உடைச்சிடுறாங்க. சாச்சனா, இப்பமாவது உனக்கு புத்தி வந்துச்சேமா, முதல் வாரத்துல இருந்தே நாங்க இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம், சௌந்தர்யா செம்மையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத. சரி, இருந்தாலும் இதை வச்சு சௌந்தர்யா அருண் சொன்ன மாதிரியே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. அதாவது நான் அழுறது கூட பொய்யா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்லிட்டா என்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜாக்லின் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தி இருக்காங்க. என்ன சௌந்தர்யா, இதுக்கெல்லாம் நீ அழலாமா? ஜாக்லின் அழும்போது அது கண்டென்ட்டுக்காக தான் அழுறா அப்படிங்கறத நீ தானே சொன்ன, நீ ஒரு ஆளை சொல்லும் போது அது உனக்கு தவறா தெரியல அப்படிங்கும் போது சாச்சனா உன்னை பத்தி இப்படி நினைச்சிருக்கா, அதுவும் தவறு கிடையாது, நீ அப்படித்தானே சொன்ன, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல அப்படிங்கறத நீயும் சொன்ன. இன்னைக்கு சாச்சனா சொன்னதுமே எங்களுக்கு தப்பா தெரியல, இருந்தாலும் அருண் சொன்ன மாதிரியே அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசனோட நடிப்பு அரசின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால தர்ஷிகா, பவித்ரா, அன்ஷிதா, சாச்சனா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல
நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சௌந்தர்யாவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல அவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட அவங்க அந்த வேலையை தான் பண்ணாங்க. ஆண்கள் அணியினர் எல்லாரையுமே ப்ரொவோக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டாஸ்கை பயன்படுத்தி அழலாம் அப்படிங்கறது அவங்களோட திட்டம் அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க ஓபனாவே சொல்றாங்க. அதே கருத்தை அருண் தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆமல்ல, அதே மாதிரி தானே சௌந்தர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சிவகுமார், தீபக் இந்த 2 பேருமே பேசுறாங்க. அந்த இடத்துல சிவகுமாரை பொறுத்தளவுல நீங்க யோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் விலகி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. தீபக்கை பொறுத்தளவுல அந்த இடத்துல உங்க மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித், சிவகுமார் இந்த 2 பேருமே சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவகுமாரை பொறுத்தளவுல நான் செம்மையா மிமிக்ரி பண்ணுவேன், ஆனா உன்னோட குரலை கிண்டல் பண்ற மாதிரி நான் மிமிக்ரி பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல விஷாலும் ஜெஃப்ரியும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, ரொம்பவே தப்பா நினைப்பாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சௌந்தர்யா அவன் என்னோட பெர்மிஷன்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எப்படி தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சிவகுமாரை பொறுத்தளவுல அது தப்பா தான் போகும் அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையாவே அது தப்பா தான் போயிட்டு இருக்குது. ஜெஃப்ரி, விஷால் இவங்க 2 பேருக்கு எதிராக பல கருத்துக்கள் எழுந்துச்சு. விஜய் சேதுபதி இதை கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த வாரம் சிவாவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தே குரல் கொடுத்திருக்காரு. அந்த வகையில இந்த வாரம் விஷால், ஜெஃப்ரி இந்த 2 பேருக்குமே ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல உண்மையாவே சண்டை போடுறானுங்களா இல்லனா நடிக்கிறானுங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய டவுட்டா இருக்குது. ஆமாங்க, ராஜா ராணி டாஸ்க்ல மஞ்சரி, சாச்சனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு கேவலமா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே நார்மலா பேசுறத பார்க்கும்போது என்னடா பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா, உங்களுக்காக தான்டா சப்போர்ட் பண்ணி மஞ்சரியை திட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நீங்களே மஞ்சரி கூட கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களோட பேட்ஜ்ல கூட கை வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது எல்லாமே ஒரு ஃபேக்காவே தெரியுது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே சௌந்தர்யா எல்லாரையுமே ப்ரொவோக் பண்ணி அதை வச்சு அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறமா அழுது சீன் கிரியேட் பண்றாங்களே, இது உண்மையா இல்லனா இது சௌந்தர்யாவோட நாடகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.